For the last 2 weeks, we have been sharing of the Lord's discipline, first of all, and then we were sharing about disciplining ourselves. கடந்த 2 வாரங்களாக கர்த்தர் நம்மை சிட்சிக்கிற காரியத்தை குறித்தும் நாம் நமக்கு நாமே சுய ஒழுங்கு உள்ளவர்களாக காணப்படுகிற ஒரு நிலைமை குறித்து தான் நாம் தியானித்து வருகிறோம். Today I want to share about Lord's discipline as a church. இந்த நாளிலே ஒரு சபையாக இருக்கிற நிலைமையிலே கர்த்தருடைய சிட்சை எப்படி இருக்கிறது என்பதை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Why the Lord discipline either personally or as a church? தேவன் ஏன் ஒரு சபையாக இருக்கிறதை சிட்சிக்கிறார் அல்லது தனிப்பட்ட நபராய் இருக்கிற நபரையும் சிட்சிக்கிறார்? Because we as individuals, as a whole church, we must attain the holiness of the Lord. தனிப்பட்ட நபராய் இருக்கிற தனித்தனியா இருக்கிற நாம் ஒரு சபையாக சேர்ந்து அந்த பரிசுத்தத்தினுடைய உன்னத நிலையை நாம் அடைந்தாக வேண்டும் என்பதற்காகவே அவர் அப்படி செய்கிறார். Because without holiness, no one can see the Lord. ஏனெனில் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவராலும் தேவனை தரிசிக்க முடியாதல்லவா? That means without holiness, we cannot have fellowship with the Lord. அப்படி என்று சொன்னால் பரிசுத்தம் இல்லாமல் இந்த கர்த்தரோடு கூட நாம் ஐக்கியம் கொள்ளவே முடியாது. We may be able to do so many things, but we will not have the fellowship with the Lord. ஒருவேளை நாம் வேறு பல காரியங்களை செய்கிறவர்களாக இருந்தாலும் கூட நாமோ கர்த்தரோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியாதவர்களாகவே காணப்படுவோம். Just like Adam and Eve, they were thrown out of the Garden of Eden, but yet they were worshipping the Lord. பாருங்கள், ஆதாமும் ஏவாளும் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்ட பிற்பாடும் கூட அவர்கள் தேவனை தொழுகிறவர்களாக காணப்பட்டார்கள். அது போல இருக்கும் அது. But they never had fellowship with the Lord. ஆனால் அவர்களோ தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் கொண்டிருக்கவில்லை. But what the Lord loves is that we worship him in fellowship with him. ஆனால் கர்த்தர் நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், நாம் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களாகவும் இந்த கர்த்தரோடு கூட ஐக்கியமா இருக்கிறவர்களாகவும் அல்லது ஐக்கியம் பாராட்டுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். From the fellowship we should serve him. அந்த ஐக்கியத்தின் நிமித்தமாகத்தான் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். Through the service we cannot have fellowship with the Lord. அவருக்கு ஊழியம் செய்கிறது நிமித்தமாக நாம் அவரோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியாது. So primary thing is the fellowship with the Lord. ஆகவே முதன்மையான காரியம் என்னவென்றால் கர்த்தரோடு கூட நாம் ஐக்கியம் கொண்டிருப்பதே. Service is secondary. ஊழியம் செய்வதெல்லாம் இரண்டாம் கட்டம்தான். So that is the reason the Lord disciplines us. ஆகவே அந்த காரணத்திற்காக தான் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். See, even one person in the church is sinning, the whole church can be spoiled. ஒரு சபையிலே இருக்கிற ஒரு நபர் பாவம் செய்தால் கூட அந்த முழு சபையானதும் கெட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. See, in the book of 1 Corinthians chapter 5, பாருங்கள், 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம், Paul is telling about an immoral person in the church who has to be disciplined by the whole church. சபையிலே விபச்சார வேசி மார்க்கமாய் நடந்து கொண்டிருந்த ஒரு நபரை குறித்து அவர் அந்த சபையார் அதை குறித்து சிட்சிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் குறிப்பிட்டு சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். See here verse 5, chapter 5 verse 5, verse 4 onwards. In the name of our Lord Jesus, when you are assembled, and I with you in spirit, with the power of our Lord Jesus, I have decided to deliver such a one to Satan for the destruction of his flesh, so that his spirit may be saved in the day of the Lord Jesus Christ. பாருங்கள், 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 4 மற்றும் 5வது வசனத்தில், நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடே கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். See what a great discipline the Holy Spirit is instructing to the church. பார்த்தீர்களா, ஒரு பெரிய சிச்சை நடவடிக்கையை, ஒழுங்கு நடவடிக்கையை பரிசுத்த ஆவியானவர் சபைக்கென்று அறிவுறுத்துகிறார். Yeah, what is the reason? Verse 6 says, don't you know a little leaven leavens the whole lump of dough? என்ன காரணத்திற்காக அவர் சொல்லுகிறார்? 6வது வசனத்தில் பாருங்கள், நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? Understand what is the reason? என்ன காரணத்தினால் அப்படி செய்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? We cannot say, okay, one person is sinning, what can we do? சரி, ஒரு நபர் பாவம் செய்கிறார் என்பதற்காக நாம் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நாம் வெறுமனை கேட்டுவிட்டு போய்விட முடியாது. Because a little leaven means little sin in the church can spoil the whole church. ஏனென்றால் கொஞ்சம் புளித்த மாவானது, அந்த கொஞ்சம் பாவமானது அந்த முழு சபையையும் கெடுத்து போடக்கூடும். So church is the house of God. ஆகவே சபையானது தேவனுடைய வீடாக இருக்கிறது. And church is the bride of Jesus Christ. அதே போல இந்த சபையானது இயேசு கிறிஸ்துவினுடைய மணவாட்டியாக இருக்கிறது. And Jesus wants to present his bride without any blame, with a full glory. அது மட்டுமல்ல, இயேசுவானவர் தன்னுடைய மணவாட்டியாகிய இந்த சபையை எந்த ஒரு கரை திரை பிழை இல்லாமல் முழு மகிமையிலே தமக்கு முன்பதாக நிறுத்திக் கொள்ளவே அவர் முயற்சி செய்கிறார். So that is the reason even he disciplines us a church. ஆகவேதான் அவர் நம்மை ஒரு சபையாக அவர் நம்மை சிட்சிக்கிறார். So it is very important that we should take seriously when the Lord rebukes us. ஆகவே கர்த்தர் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது அந்த கடிந்து கொள்ளுதலை நாம் மிகவும் ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். See, in the book of Revelation we see 7 churches. பாருங்கள், நாம் வெளிப்படுத்துதலிலே 7 சபைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். And out of 7, 5 churches the Lord is rebuking. அந்த 7 சபைகளிலே 5 சபைகளை கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். See, he said to John chapter 1 and verse 11. பாருங்கள், அவர் யோவான் இடத்திலே சொல்லுகிறார், 1வது அதிகாரம் 11வது வசனத்தில், write in a book what you see and send it to the 7 churches. நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி 7 சபைகளுக்கு அனுப்பு. See, when the Lord was looking into these 7 churches, out of 7, 5 churches were in a very pathetic condition. பாருங்கள், கர்த்தர் இந்த 7 சபைகளிலே காணப்பட்ட நிலைமையை பார்த்த பொழுது அந்த 7 சபைகளிலே 5 சபையானது கர்த்தரால் கடிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலேயே காணப்பட்டது. Say, maybe all these churches started in a good way. ஒருவேளை இந்த 7 சபைகளும் ஒரு நல்ல நிலைமையில் ஆரம்பித்திருக்கலாம். And in the beginning they were so zealous about the Lord and they were so holy in relationship to the Lord. ஒருவேளை இந்த 7 சபைகளும் ஆதியிலே கர்த்தர் பேரிலே மிகுந்த வைராக்கியம் உடையவர்களாக, மிகுந்த பரிசுத்தம் உடையவர்களாக, கர்த்தரோடு கூட நல்லதொரு ஐக்கியம் கொண்டவர்களாக ஆரம்பித்திருக்கலாம். See, that is the condition of many churches even today. When we see all around, நம்மை சுற்றி இருக்கிற சபைகளை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நாம் பார்க்க முடிகிறது. Because the leaders are not bothered about discipline of the church. ஏனெனில் சபையின் தலைவராய் இருக்கிறவர்கள் அந்த சபையினுடைய ஒழுங்கை குறித்தெல்லாம் அவர்கள் அக்கறை கொள்வதில்லை. See, majority of the churches we see, the leaders does not want to discipline the church.
பெருவாரியான சபைகளிலே இந்நாட்களிலே நாம் பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அந்த சபையின் தலைவர்கள் சபையில் உள்ளவர்களை கண்டித்து அல்லது கடிந்து கொள்வதற்கு அவர்கள் விரும்புவதில்லை. They are interested in gathering so many people. அவர்கள் எதில் மிகவும் அக்கறையா இருக்கிறார்கள் என்று சொன்னால், திரளான ஜனக்கூட்டத்தை அந்த சபைக்கு சேர்க்க வேண்டும் என்பதிலே அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். They are interested in numbers. அவர்கள் எண்ணிக்கையில் தான் அதிக பிரியமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். They are not bothered about quality. அவர்கள் அந்த சபையினுடைய தரத்தை குறித்து அக்கறைப்படுவதில்லை. See, when we see all around us like that, we must be very careful. பாருங்கள், நம்மை சுற்றியெல்லாம் இப்படி இருக்கிற சூழ்நிலையை நாம் பார்க்கும் பொழுது நாம் இதிலே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். That we can also have that danger. நமக்கும் அப்படிப்பட்ட அந்த அபாயம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. See, here so many, all these 5 churches, they have taken up with various things. பாருங்கள், இதிலே இருக்கிற 5 சபைகள் அநேக பல கிரியைகள் அல்லது மற்ற நடவடிக்கைகள் என்கிற அநேக காரியங்களாலே மிகவும் அலுவலாய் காணப்பட்டார்கள். See, the church in Ephesus, they were very active with outward work, but inwardly they lost the love towards the Lord. இந்த எபேசு சபையானது வெளிப்பிரகாரமாக அநேக கிரியைகளை செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் அவர்களுடைய அந்தரங்கத்திலே உள்ளார்ந்த நிலையிலே கர்த்தர் பேரில் கொண்டிருந்த அந்த ஆதி அன்பை அவர்கள் விட்டுவிட்டவர்களாக காணப்பட்டார்கள். Maybe they were interested in spreading the gospel. ஒருவேளை அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற அல்லது பிரஸ்தாபப்படுத்துகிற காரியத்திலே மிகவும் உற்சாகமாக காணப்பட்டிருந்திருக்கலாம். They were interested in doing so many things for the name of the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கென்று அநேக பல காரியங்களை செய்கிறதிலே அவர்கள் மிகவும் பிரியமாக இருந்திருக்கலாம். They were very hard working people. ஒருவேளை அதற்காக அவர்கள் மிகவும் கடினமாய் பிரயாசப்படுபவர்களாக இருந்திருக்கலாம். Today also we can see so many people are like that. இந்த நாட்களிலும் கூட அநேக ஜனங்கள் இப்படி இருப்பதை நாம் பார்க்க முடியும். They are very busy. அவர்கள் மிகவும் அலுவலாய் இருக்கிறார்கள். They are focusing on the external works. அவர்கள் வெளிப்பிரகாரமாக செய்யப்படுகிற கிரியைகளிலே அதிக கவனம் செலுத்துகிறார்கள். But the Lord says here, you have fallen from the first love. ஆனால் இங்கே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ ஆதியில் கொண்டிருந்த 4வது வசனம், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். See, after being fallen from the love towards the Lord also, people can do so many things. பாருங்கள், கர்த்தர் பேரில் கொண்டிருந்த அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பில் இருந்து கீழே விழுந்த பிற்பாடும் கூட அதிலே தொய்ந்து போன பிற்பாடும் கூட ஜனங்களால் கர்த்தருக்கென்று அநேக கிரியைகளை செய்ய முடியும். And then the Lord may say, I do not know you. ஆகவேதான் கடைசியிலே கர்த்தர் இப்படி சொல்லி விடுவார், நான் உங்களை ஒரு காலம் அறியேன் என்று. So we need to be very careful as a whole church. ஆகவே ஒரு முழு சபையா இருக்கிற நாம் இதை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். See, how is our love towards the Lord? பாருங்கள், நம்முடைய அன்பானது கர்த்தர் பேரிலே இப்போது எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். Individually as well as a whole church and as a family. தனிப்பட்ட நிலைமையிலாகட்டும் அல்லது ஒரு குடும்பமான நிலைமையிலாகட்டும் அல்லது ஒரு முழு சபையா இருக்கிற அந்த நிலைமையிலாகட்டும். How is it? அந்த அன்பானது இப்பொழுது எப்படி இருக்கிறது? Do we remember what the Lord has done for us? கர்த்தர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை இன்னும் நாம் நினைவில் கொள்கிறவர்களாக இருக்கிறோமா? Or we have forgotten? அல்லது அதையெல்லாம் நாம் மறந்து போய் விட்டோமா? See, Peter says, if we have forgotten what the Lord has done for us, we become blind. பாருங்கள், பேதுரு சொல்லுகிறார், கர்த்தர் நமக்காக செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் மறந்து போனவர்களானால் நாம் கண் சொருகி போன குருடர்களாகி விட்டோம் என்று பேதுரு சொல்லுகிறார். What do we usually meditate? What we have done for the Lord or what the Lord has done for us? வழக்கமாக நாம் எந்த காரியங்களை சிந்திக்கிறவர்களாக அல்லது தியானிக்கிறவர்களாக இருக்கிறோம்? நாம் கர்த்தருக்காக என்ன செய்தோம் என்பதையா அல்லது கர்த்தர் நமக்காக என்ன செய்தோம் என்பதையா? What do we meditate? எதை குறித்து நாம் அதிகமாக சிந்தித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம்? What is our meditation daily? What all I have suffered for Lord or what the Lord had suffered for me? ஒவ்வொரு நாளும் என்னுடைய சிந்தையானது எதிலே தியானமாய் இருக்கிறது?
கர்த்தர் எனக்காக என்ன செய்தார் என்கிற காரியத்திலா அல்லது நான் கர்த்தருக்காக என்ன செய்திருக்கிறேன் என்கிற காரியத்தில் இருக்கிறதா? If we meditate on what the Lord has done for us, I tell you, our love towards the Lord will increase day after day. நாம் கர்த்தர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்கிற காரியத்திலே நம்முடைய சிந்தையானது ஆட்கொண்டிருக்கும் என்று சொன்னால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் பேரில் நாம் கொள்ளுகிற இந்த அன்பானது நாளுக்கு நாள் தீவிரமாக அதிகரித்துக் கொண்டே போகும். And we will come to a place like Asaph. நாம் ஆசாபினுடைய அந்த ஒரு இடத்திற்கு வந்து விடுவோம். Whom I have on earth, in heaven also I desire nothing beside you. இந்த பூமியில் ஆகட்டும் அல்லது பரலோகத்தில் ஆகட்டும் உண்மை என்று எனக்கு வேறு யார் உண்டு என்கிறதான ஒரு நிலைமை. See, when we meditate on what the Lord has done for me and for you, that love will increase. பாருங்கள், கர்த்தர் எனக்காக உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்கிற காரியத்தை நாம் தியானித்து சிந்திக்கும் பொழுது நம்முடைய அன்பானது, அவர் பேரில் கொண்டிருக்கிற அன்பானது அதிகரிக்கும். We will go deeper and deeper into the love of the Lord. இந்த கர்த்தருடைய அன்பிலே நாம் இன்னும் ஆழமாக நாம் வேரூன்றி விடுவோம். See, otherwise what we have done for the Lord. இல்லை என்று சொன்னால், நாம் கர்த்தருக்கு என்ன செய்திருக்கிறோம் என்கிற காரியத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தால் our life will become so shallow. நம்முடைய ஜீவியமானது ஒரு ஆழமற்றதாக மாறிவிடும். So the Lord said to this church, you have fallen from the first love. கர்த்தர் இந்த சபையை பார்த்து சொன்னார், நீ ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை நீ விட்டு விட்டாய். And he is rebuking that church. அவர் அந்த சபையை அது நிமித்தம் கடிந்து கொள்ளுகிறார். And telling him to repent. அந்த சபையை பார்த்து அதை குறித்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். See, Jesus said in Matthew 24:12, in the last days the love of many will grow cold. பாருங்கள், மத்தேயு 24வது அதிகாரம் 12வது வசனத்திலே இயேசு சொல்லி இருக்கிறார், அந்த கடைசி நாட்களிலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். Whose love? யாருடைய அன்பு? Once upon a time, wholeheartedly, those who were loving the Lord. ஒரு காலகட்டத்திலே இந்த கர்த்தரை முழு இருதயமாக நேசித்தார்கள் அல்லவா, அவர்களுடைய அன்புதான் தணிந்து போகும் என்று சொல்லி இருக்கிறார். What is the reason? என்ன காரணத்தினால் அப்படி தணிந்து போகும்? Lawlessness increase in life. அவர்களுடைய ஜீவியத்திலே அக்கிரமமானது மிகுதியாகி கொண்டு போகிற காரணத்தினால். What is the lawlessness? ஆகவே அந்த அக்கிரமம் என்று சொல்லப்படுவது எது? It is love towards the world. அது இந்த உலகத்தின் பேரில் அவர்கள் கொள்ளுகிறதான அந்த அன்புதான். Passions of the world. Passions of the world. இந்த உலகத்தினுடைய அபிலாஷைகள், இன்பங்களால் ஈர்க்கப்படுவதுதான். Comfort of the world. இந்த உலகத்தினுடைய சுக போகங்களை விரும்புவதுதான். That increase. அது பெருகிக் கொள்ளும் பொழுது we can see that is increasing day after day. அது நமக்குள்ளாக நாள்தோறும் அதிகரித்துக் கொண்டே போவதை நாம் பார்க்க முடியும். In many Christians we can see Christianity has become a sidewalk. அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே நாம் பார்க்க முடியும், இந்த கிறிஸ்துவ ஜீவியமானது அவர்களுக்கு ஏதோ ஒரு இரண்டாம் கட்ட ஒரு காரியமாக அல்லது it's only part-time job. அது ஏதோ ஒரு பகுதி நேர வேலை போல அவர்களுக்கு மாறிவிட்டதை நாம் பார்க்க முடியும். Why? What is the reason? என்ன காரணத்தினால் அப்படி ஆயிற்று? All the comforts have increased in life. அவர்களுடைய ஜீவியத்திலே எல்லா சுக போகங்களும் இப்பொழுது பெருக ஆரம்பித்து விட்டது. But in the early church we can see how they were encouraging the brethren. ஆனால் ஆதி சபையிலே அவர்கள் சவுலை எவ்வாறாக ஆற்றினார்கள் அல்லது உற்சாகப்படுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். Through many suffering we must enter into the kingdom of heaven. அநேக பாடுகளின் மூலமாக நாம் கடந்து போய்தான் இந்த பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் சொல்லி அவர்கள் உற்சாகப்படுத்தினார்கள். This is how they have encouraged the brethren. இப்படி இந்த வார்த்தைகளை சொல்லிதான் அவர்கள் ஒருவரை ஒருவர் சவுலை உற்சாகப்படுத்தினார்கள். As a result, they could live faithfully for the name of the Lord till end. அதனுடைய பலனாக, கனியாக இந்த கர்த்தருக்காக
கடைசி மட்டும் அவர்களால் உண்மையுள்ளவர்களாக ஜீவிக்க முடிந்தது. The another church, Pergamum, you can see here, they were very faithful to the name of the Lord. பாருங்கள், அடுத்த சபையை நாம் பார்க்க முடியும். பெர்கமு சபை, அவர்கள் கர்த்தருடைய நாமத்திற்கென்று மிகவும் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். Even the Antipas, the servant of the Lord, were killed. They were faithful. பாருங்கள், அந்திப்பா என்கிற தேவனுடைய மனுஷனானவன் அங்கே கொல்லப்பட்ட நாட்களிலும் அவர்கள் அவரை பற்றும் விசுவாசத்தை மறுதலியாமல் இருந்திருக்கிறார்கள், உண்மையுள்ளவர்களாய் இருந்திருக்கிறார்கள். But gradually there came a teaching. ஆனால் படிப்படியாக அவர்களுக்குள்ளாக ஒரு உபதேசம் அங்கே பிரவேசித்தது. Teaching of Balaam. அங்கே பிழையாமினுடைய உபதேசம். What is that? அந்த பிழையாமினுடைய உபதேசம் என்ன? See, Peter speaks about him. He was a person so greedy, even he desired the wages of unrighteousness. பாருங்கள், பேதுரு அவனை குறித்து பேசுகிறார். அவன் ஒரு பேராசைக்காரனாக எப்படி இருந்தான் என்று சொன்னால், அவன் அநீதியின் கூலியை பெறுவதற்கு அவன் ஆவல் கொண்ட நபராய் இருந்தான் என்று சொல்லுகிறார். See 2 Peter chapter 2. 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் பாருங்கள். Is it here? He loved the wages of unrighteousness. இங்கே அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அநீதியின் கூலியை விரும்பினான் என்று. See, he also has got a doctrine. பாருங்கள், அவனுக்கென்று ஒரு உபதேசம் இருந்தது. He has got a teaching. அவனுக்கும் ஒரு போதனை இருந்தது. His teaching will come what is in his heart. அவனுடைய போதனை எங்கிருந்து வரும்? அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதிலிருந்து தான் அவனுடைய போதனை உருவாக்கி வரும். That is why we can see around so many people, so many leaders have become like that. They are like Balaams. They are desiring the wages of unrighteousness. ஆகவேதான் இந்த நாட்களிலே அநேக போதகர்கள், அநேக இந்த சபை தலைவர்களை நாம் பார்க்க முடியும். அவருடைய போதனைகள் எல்லாம் இந்த பிழையாமின் போதனைகளை போல மாறிவிட்டது. And they make people also like that. அவர்கள் அங்கே வந்திருக்கிற ஜனங்களையும் அப்படி மாற்றி விடுகிறார்கள். They make them lovers of money, they lovers of wages. அவர்களும் இந்த அநீதியின் கூலியை விரும்புபவர்களாகவும் அதே போல இந்த பண ஆசை உடையவர்களாக அவர்களை மாற்றி விடுகிறார்கள். They will never speak against money. அவர்கள் ஒருபோதும் இந்த பண ஆசைக்கு விரோதமாக பேச மாட்டார்கள். Because they themselves are slaves of that. அவர்கள் தாமே அதற்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள், அந்த கேட்டுக்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள். So you know what Jude says about this man? உங்களுக்கு தெரியுமா யூதா இந்த பிழையாமை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று? See, these are all recorded even in New Covenant. பாருங்கள், இந்த வசனங்கள் எல்லாமே புதிய ஏற்பாட்டு பக்கங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. For a warning for us. இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. See Jude here the verse 11. யூதா 11வது வசனத்திலே and for the pay they have rushed headlong into the error of Balaam and perished in the rebellion of Korah. Okay, we speak about Balaam. சரி, நாம் இங்கே பார்க்கிறோம், பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே அவர்கள் விரைந்தோடி என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. For what he prophesied? அவன் எதற்காக தீர்க்க தரிசனம் உரைத்தான்? For the wages, for the pay. அதன் நிமித்தமாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கூலிக்காக அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். See, today we can see many people they are preaching for the money, for the wages. இந்த நாட்களிலே நாம் பார்க்க முடியும், அநேக பிரசங்கத்திற்கென்று சம்பளம் கிடைக்கும், ஆகவே அதற்காக அவர்கள் பிரசங்கம் செய்கிறவர்களா இருக்கிறார்கள். They are all going on the way of Balaam. அவர்கள் எல்லோருமே இந்த பிழையாமினுடைய வழியிலே தான் அவர்கள் தீவிரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். Even in Pergamum church it has happened like that. பெர்கமு சபையிலே கூட அப்படிதான் சம்பவித்தது. And with the money they become immoral. அந்த teaching was immoral. அவர்கள் அந்த பணத்தின் நிமித்தமாக அவருடைய ஜீவியத்திலே அவர்கள் விபச்சார ஒரு மார்க்கமாய் அவர்கள் மாறி போனார்கள். See, the Lord says you also have some who in the same way hold the teaching of Nicolaitans. 15வது வசனத்திலே அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளவர்களும் உன்னிடத்தில் உண்டு. See, different types of teaching.
இப்படி பல்வேறுபட்ட போதனைகள், not a sound doctrine. இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான உபதேசம் கிடையாது. See, therefore the Lord says, repent. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு. I am coming to you quickly. நான் உன்னிடத்தில் சீக்கிரமாய் வருகிறேன். See, we are waiting for the Lord to return. பாருங்கள், நாம் கர்த்தர் மறுபடியும் வருவார் என்பதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். See, the Lord wants us to be holy in every area of our life. நம்முடைய ஜீவித்தின் எல்லா பகுதிகளிலும் நாம் பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லியே கர்த்தர் விரும்புகிறார். As a whole church, ஒரு முழு சபையாக அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். no one should hold that teaching of Balaam. யாருமே அதில் இருக்கிற சபையில் இருக்கிற யாருமே இந்த பிழையாமையினுடைய உபதேசத்தை போதனையை அவர்கள் கைக்கொள்வர்களாக இருந்துவிடக் கூடாது. No one should lose their first love. யாருமே தங்களுடைய ஆதி அன்பை விட்டுவிடக் கூடாது. See, another church, பாருங்கள், அடுத்த சபையை நாம் பார்க்கிறோம், தியத்ரா என்கிற சபை. what is the problem there? அந்த தியத்ரா சபையிலே காணப்பட்ட பிரச்சனை என்ன? I have this against you, verse 20. You tolerate the woman Jezebel. நீ யெசபேல் என்னும் ஸ்திரீயானவள் நீ ஏற்றுக்கொண்டாய், அவளுக்கு நீ இடம் கொடுத்து விட்டாய். We know who is Jezebel. நமக்கு தெரியும் இந்த யெசபேல் என்றால் யார் என்று. Jezebel was the wife of Ahab, the king of Samaria. இந்த இஸ்ரவேல் நாட்டினுடைய அந்த சமரியாவினுடைய ராஜாவாக இருந்த ஆகாபினுடைய மனைவிதான் இந்த யெசபேல். Ahab was only a rubber stamp. இந்த ஆகாப் என்பவன் ஒரு கை நாட்டாக மாத்திரமே இருந்தான். Actually, Jezebel was ruling the country. உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் அந்நாட்களிலே இந்த யெசபேல் தான் அந்த ராஜ்யத்தை அவர் ஆளுகை செய்கிறவளாக இருந்தாள். We can see the churches around us, so many places like this. இதே போன்று இந்த நாட்களிலே அநேக இடங்களில் இருக்கிற சபைகளிலே நாம் இதே காரியத்தை பார்க்க முடியும். See, pastor's wife become a second pastor. அந்த போதகருடைய மனைவியே அங்க ஒரு துணை போதகராக மாறி விடுகிறார்கள். See, what a dangerous thing. பாருங்கள், இது எவ்வளவு ஒரு அபாயம் நிறைந்த காரியம் இது. Even in our homes, we must be very careful. நம்முடைய இல்லங்களில் கூட இதை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். No Jezebel spirit should come into any family. எந்த ஒரு குடும்பத்திற்குள்ளாகவும் இந்த யெசபேலினுடைய ஆவியானது நுழைந்து விடக்கூடாது. Ahab must rule the country. ஆகாப் தான் ராஜ்யத்தை ஆளுகை செய்ய வேண்டும். Not Jezebel. யெசபேல் கிடையாது. That means in any home in the church of God, if the wife is leading that home, that is just like the spirit of Jezebel. அப்படி என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளுடைய எந்த வீட்டிலாகட்டும் அல்லது தேவனுடைய சபையிலாகட்டும் அங்கே ஸ்திரீகள் யெசபேலை போல் இருக்கிறவர்கள் ஆளுகை செய்தால் அது தேவனுடைய இடமே கிடையாது. See, that is not the order of the Lord. பாருங்கள், அது தேவனுடைய ஒழுங்கு கிடையாது. See, man is the head of the home. ஒரு மனுஷன் தான், புருஷன் தான் அந்த இல்லத்தினுடைய தலைவனாக இருக்கிறான். And that man should rule the home. அந்த புருஷன் தான் அந்த இல்லத்தை ஆளுகை செய்ய வேண்டும். See, here the Lord is opposing that. பாருங்கள், இங்கே கர்த்தர் அதை எதிர்க்கிறார். See, when Thyatira church was there, Jezebel was not living. She died long ago. இந்த தியத்ரா சபை உருவான பொழுது அந்த பழைய ஏற்பாட்டு காலத்து யெசபேல் அங்கே இருக்கவில்லை. அவள் அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மரித்து போய் விட்டாள். But that spirit, ஆனால் அந்த யெசபேலினுடைய ஆவி, so it is very important we should examine our spirit. What is our spirit? ஆகவே நம்முடைய ஆவி எப்படியா இருக்கிறது, நம்முடைய மனோ நிலைமை எப்படியா இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது மிகவும் முக்கியமானது. Especially God-fearing sisters in the church. விசேஷமாக சபையில் இருக்கிற தேவ பக்தியுள்ள சகோதரிகளே, they should never hold the spirit of Jezebel. அவர்கள் ஒருபோதும் இந்த யெசபேலினுடைய ஆவி மனப்பான்மையை அவர்கள் ஒருபோதும் கொண்டிருக்க கூடாது. That will spoil, destroy that home. அதே அவர்களுடைய இல்லத்தை
சீர்கெட்டு போக செய்துவிடும், அது அழித்து போட்டுவிடும். And that spirit should not come into the church. அதே ஆவியானது சபைக்குள்ளாகவும் பிரவேசிக்க கூடாது. We must be very careful. இதை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். See, the Lord says, I will kill her children with the pestilence, verse 23. 23வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவளுடைய பிள்ளைகளையும் நான் கொல்லுவேன். So repent about it. ஆகவே நீ அதை குறித்து மனம் திரும்பு. See what a strong rebuke the Lord is giving to this church. பார்த்தீர்களா, இந்த சபைக்கு கர்த்தர் எவ்வளவு ஒரு மிகவும் கடினமான ஒரு கடிந்து கொள்ளுதலை, கராரான ஒரு கடிந்து கொள்ளுதலை கொடுக்கிறாருங்க. Such a loving Lord says, I will kill the children. அன்பான கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவளுடைய பிள்ளைகளை கொல்லுவேன் என்று சொல்லுகிறார். And all churches will know that I am he who searches the minds and the hearts, and I will give it to each one of you according to your deeds. அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். See what the Lord was looking into. பாருங்கள், கர்த்தர் எந்த காரியத்தை உற்று பார்க்கிறார்? He was looking into the heart, into the spirit. அவர் அந்த உள்ளத்தை அதில் என்ன ஆவி இருக்கிறது என்பதை தான் அவர் உற்று பார்க்கிறார். So we need to be very careful, brothers and sisters. ஆகவே இதை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. But yet there are some people, that is the amazing thing. ஆனால் அதிலும் கூட இன்னும் வியக்கத்தக்கதான சில ஜனங்கள் இருந்தார்கள். A small group was there. ஒரு சிறிய எண்ணிக்கையிலான ஒரு சிறு கூட்டம். They were holy and they were honest. அவர்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக நேர்மையுள்ளவர்களாக காணப்பட்டார்கள். They were sincere families. அவர்கள் ஒரு உத்தமமான குடும்பங்களாய் இருந்தார்கள். That is the strength of the church. அதுதான் சபையினுடைய ஒரு பலமாக இருக்கிறது. Who are humble and sincere families, they are the strength of a church. எந்த குடும்பம் எல்லாம் தாழ்மையுள்ள குடும்பமாக ஒரு உத்தமமான குடும்பமாய் இருக்கிறதோ அப்படிப்பட்ட குடும்பங்களே ஒரு சபைக்கு மிகுந்த பலனாய் இருக்கிறது. They love one another as husband and wife. They are submissive to one another. அவர்கள் கணவன் மனைவியாக அவர்கள் ஒருவருக்கொருவர் இசைந்து காணப்படுவார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக இருப்பார்கள். They are humble in all the way. தாழ்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். எல்லா இடங்களிலும் தாழ்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். They are the strength of the church. அவர்களே சபைக்கு அவர்கள் மிகுந்த பலனாய் இருப்பார்கள். See, the Lord is speaking to another church, Sardis. பாருங்கள், கர்த்தர் சர்தை என்கிற மற்றொரு சபை குறித்து பேசுகிறார். They have a name as living. அவர்களுக்கு உயிருள்ளவன் என்று அவர்கள் பெயர் கொண்டிருந்தார்கள். Inwardly they are dead. ஆனால் அவர்கள் உள்ளாகவோ அவர்கள் செத்தவர்களாய் இருந்தார்கள். The outward activities look like alive. வெளிப்பிரகாரமான கிரைகள் எல்லாம் ஏதோ அவர்களுக்கு உயிர் இருப்பதை போல காண்பிக்கிறது. But inwardly, when the Lord is looking at them, they are dead. ஆனால் கர்த்தர் அவர்களுடைய உள்ளந்தரியத்தை நோக்கி பார்த்த பொழுது அதிலே அவர்கள் செத்தவர்களாக இருக்கிறார்கள். And yet there were few people in that church. அப்படி இருந்தும் கூட அந்த சபையிலும் இன்னும் சிலர் இருந்தார்கள். Verse 4. 4வது வசனம். You have few people in Sardis who have not soiled their garments, and they will walk with me in white, for they are worthy. 4வது வசனம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். In a big church of many families and many members, there are few. பாருங்கள், ஒரு பெரிய சபை இருக்கிறது. அதிலே அநேக உறுப்பினர்கள், அநேக குடும்பங்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதிலே வெகு சிலர் தனித்து காணப்படுகிறார்கள். They have not soiled their life. அவர்கள் தங்களுடைய ஜீவியத்தை கரைப்படுத்தி விடவில்லை. They kept themselves pure. அவர்கள் தங்களை தாங்களே பரிசுத்தமாக காத்து கொண்டார்கள். See, in that dead church, there are few people.
பாருங்கள், அப்படியே செத்து போன சபையிலும் கூட சிலர் மீண்டு காணப்பட்டார்கள். Because of them, the church was continuing. அவர்களின் நிமித்தமாக அந்த சபையானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. It is only because of those humble people, pure people, the church will grow. அப்படிப்பட்ட தாழ்மையான ஜனங்கள் இருக்கிற காரணத்தினால், பரிசுத்தமான அந்த சிலர் இருக்கிற காரணத்தினால் சபையானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். See, it's very important, brothers and sisters. ஆகவே சகோதர சகோதரிகளே, இது மிகவும் முக்கியமானது. Remember, little leaven leavens the whole portion of the dough. நினைவில் கொள்ளுங்கள், கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மா முழுவதையும் அது புளித்து மாவாக்கிவிடும். We must make sure that I must not be that little leaven. அந்த கொஞ்சம் புளித்தமா நானாக இருந்துவிடக் கூடாது என்பதிலே நாம் மிகவும் கவனமாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும். If I remain like that, I'll spoil the whole church. நான் அந்த கொஞ்சம் புளித்தமாவாக இருப்பேன் என்று சொன்னால் நானே அந்த முழு சபையும் கெடுத்து விடுவேன். So it is our responsibility as a member of the church is very high. ஆகவே ஒரு சபையிலே உறுப்பினராய் இருக்கிற நம்முடைய கடமையானது அல்லது நம்முடைய பொறுப்பானது மிகவும் ஒரு உயர்ந்த பொறுப்பாக இருக்கிறது. See, Laodicea church we can see they become lukewarm. பாருங்கள், லவோதிக்கேயா சபையை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு வெதுவெதுப்பான நிலைமைக்கு போய்விட்டார்கள். Because they have everything plenty, they are comfortable. அவர்களுக்கு எல்லாம் மிகவும் சௌரியமாக இருக்கிறது. ஆனால் அதிலே அவர்களோ மிகவும் சுகபோகமானவர்களாய் மாறி போனார்கள். They become blind, they become wretched, they become naked. அவர்கள் அதனாலே அவர்கள் குருடர்களாக மாறி போனார்கள், நிர்வாணிகளாய் மாறி போனார்கள். And the Lord went out of that church. கர்த்தர் அந்த சபையை விட்டே வெளியேறி விட்டார். Yet they have church meeting, singing, praying, testimony, preaching, gospel work, everything they have. அப்படி கர்த்தர் அந்த சபையை விட்டு வெளியேறி போய்விட்ட பிற்பாடும் கூட அந்த சபையிலே சபை கூட்டம் நடைபெற்றது, சாட்சி கூட்டம் இருந்தது, அங்கே சபை கூடுகை நடைபெற்றது, சபையிலே சில ஊழியங்கள் எல்லாம் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருந்தார்கள். But the Lord is not there. ஆனால் கர்த்தர் அங்கே அவர்கள் மத்தியில் இருக்கவில்லை. See what the Lord is saying? பாருங்கள், கர்த்தர் அதை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று. Repent. மனம் திரும்பு. See, verse 19 says, those whom I love, I reprove and discipline. பாருங்கள், 19வது வசனத்திலே, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. Why the Lord is pointing out these things to the churches? ஏன் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த சபைகளுக்கு சுட்டி காண்பிக்கிறார்? Because he has not forsaken them. ஏனெனில் அந்த சபைகளை அவர் கைவிட்டு விடவில்லை. He said, I love you. அவர் சொல்லுகிறார், நான் உங்களை நேசிக்கிறேன். That is the reason I am rebuking and reproving. அந்த காரணத்தினால்தான் நான் உங்களை கடிந்து கொள்கிறேன், உங்களை நான் சிட்சிக்கிறேன். So it is very important, brothers, as a whole church, you know, here we can see the words I spoke from 1 Corinthians 5 about that person who was immoral. See, பாருங்கள், come to 2 Corinthians, we can see something there. நான் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்திலே அந்த ஒரு நபரை குறித்து நான் பேசினேன் அல்லவா, அதை குறித்ததான அடுத்த காரியத்தை 2 கொரிந்தியர்ல நாம் பார்க்க முடியும். See, 2 Corinthians chapter 2. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம். If any has caused sorrow, he has caused sorrow not to me, but in some degree, in order not to say too much, to all of you. See, பாருங்கள், இங்கே அவர் என்ன சொல்லுகிறார் 2வது வசனத்திலே, நான் உங்களை துக்கப்படுத்தினதினால் என்னாலே துக்கம் அடைந்தவனே அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான்? என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமா இருக்கும். No, I think 2 Corinthians 2 and verse 5. மன்னிக்கவும், 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 5வது வசனம். துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லோருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லோர் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். One person
caused sorrow to the whole church. அதிலே இருக்கிற ஒரு நபர் அந்த முழு சபைக்கும் துக்கம் உண்டாக்கி விட்டார். See what responsibility we have. பாருங்கள், நமக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கிறது என்று பாருங்கள். If one person do something wrong, he will cause sorrow to the whole church. பாருங்கள், சபையில் இருக்கிற ஒரு நபர் தவறு செய்வார் என்று சொன்னால் அவர் அந்த முழு சபைக்குமே துக்கத்தை கொண்டு வருகிற ஒரு நபராக மாறிவிடுகிறார். Because today the church is like a body. ஏனென்று சொன்னால் இந்நாளிலே இந்த சபையானது ஒரு சரீரத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. If one member has something, some wound or some pain, the whole body will suffer. அப்படியாக இருக்கிற அந்த சரீரத்தில் இருக்கிற ஒரு அவயத்திலே ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும் என்று சொன்னால் அந்த முழு சரீரமும் அது நிமித்தம் பாடுபடும். That's what Paul is saying here, caused sorrow to all. ஆகவேதான் பவுல் அதை குறித்து இங்கே சொல்கிறார், அவன் எல்லோருக்கும் துக்கம் உண்டாக்கினவன். And verse 6 says, such a person was punished by the whole church. 8வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவன் அந்த முழு சபையினாலே அவன் தண்டிக்கப்பட்டிருக்கிறான். Because all of them kept a distance from him. ஏனென்று சொன்னால் அது நிமித்தமாக அந்த சகோதரனை விட்டு அந்த சபையில் இருந்த மற்ற எல்லோருமே ஒரு இடைவெளியை அவர்கள் அது வரைக்கும் அவர்கள் காத்து வந்தார்கள். He was kept under quarantine, today's language. இந்த நாட்களில் இருக்கிறதன்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த இதை சொல்வோம் என்று சொன்னால் அவர் தனிமைப்படுத்தப்பட்டார். And all people kept themselves away from that person. அந்த சபையில் இருந்த மற்ற எல்லோருமே அந்த நபரை விட்டு அவர்கள் ஒதுங்கி கொண்டார்கள். He was punished by all. அவன் அந்த சபையில் இருக்கிற எல்லோராலும் தண்டிக்கப்பட்டான். Do we have this spirit? இப்படிப்பட்ட ஆவி நமக்கு இருக்கிறதா? Or if somebody is disciplined, the other people will go and support him? அல்லது சபையில் இருக்கிற ஒரு நபர் சிட்சிக்கப்படும் பொழுது அவர் மீது ஒரு சீர்திருத்தல் நடவடிக்கை எடுக்கப்படும் பொழுது மற்றவர்கள் போய் அவருக்கு அனுகூலமாக ஆறுதல் சொல்ல முற்படுகிறது என்ன? That is the foolishness. அது மதியினம். Church is not refusing anybody. சபையானது யாரையும் தனித்து விடுவதில்லை. Church is not despising anybody. சபையானது யாரையும் நிராகரிப்பதில்லை. Love everybody. அது சபையானது எல்லோரையும் நேசிக்கிறது. As a result, that person is disciplined. அந்த காரணத்தினால்தான் அந்த நபர் அங்கே ஒரு சீர்திருத்தல் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுகிறார். But ignorant brothers and sisters will go and try to comfort that person. ஆனால் அதை குறித்து போதிய அறிவில்லாத அல்லது அறியாமல் இருக்கிற சகோதர சகோதரர்கள் என்ன செய்வார்கள்? போய் அந்த சகோதரனுக்கு ஆறுதல் சொல்ல முயற்சிப்பார்கள். That means that person is showing that we are concerned about you more than the church. அப்படி என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்? நாங்கள் சபையை விட உங்களைத்தான் மிகவும் நாங்கள் அதிகமாக அக்கறை செலுத்துகிறோம் அல்லது உங்கள் பேரில் தான் நாங்கள் மிகுந்த அக்கறையா இருக்கிறோம் என்றே சொல்லுகிறார்கள். We love you more than the leaders love you. நாங்கள் உங்களுடைய தலைவர்கள் உங்களை நேசிப்பதை விட நாங்கள் உங்களை அதிகமாக நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். See what a great foolishness that. பாருங்கள், அது எவ்வளவு ஒரு மிகப்பெரிய மதியீனமாக இருக்கும். In Corinth, the church, nobody went after him like that. ஆனால் கொரிந்து சபையிலே அந்த ஒரு சகோதரன் பின்னாதாக யாருமே போகவில்லை. See, today is somebody in any church it is there, they become two groups. ஆனால் இந்த நாட்களிலே கிட்டத்தட்ட எல்லா சபைகளிலுமே இந்த பிரச்சனை இருக்கிறது. உடனடியாக அவர்கள் இரண்டு குழுக்களாக பிரிந்து மாறி விடுவார்கள். The one who has sinned, he will also have some people to support. யார் ஒருவர் பாவம் செய்திருக்கிறாரோ அந்த நபருக்கு கூட தன் பக்கம் நியாயப்படுத்துவதற்கென்று அல்லது தன்னை ஆதரிப்பதற்கென்று சிலர் ஒரு குழுக்களாக இருப்பார்கள். It was not like that in the early days. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஆதி திருச்சபையிலே காணப்படவில்லை. Now Paul is saying, forgive him and comfort him because he has repented. இப்பொழுது
இப்பொழுதோ பவுல் சொல்லுகிறார், சரி இப்பொழுது நீங்கள் அவனுக்கு மன்னித்து விடுங்கள், அவனுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லுங்கள், ஏனென்றால் அவன் இப்பொழுது மனம் திரும்பி விட்டான். By everybody he was inflicted. அவன் எல்லோராலுமே ஒரு நிந்தைக்கு உட்படுத்தப்பட்டான். So now forgive him and comfort him. ஆகவே இப்பொழுது அவனுக்கு மன்னித்து இப்பொழுது அவனுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லுங்கள். See, here we can see in the book of Timothy, Paul is handing over two people to sin. பாருங்கள், தீமோத்தேயு நிருபத்திலே கூட 2 பேரை பவுல் சாத்தானுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். Yeah. Yeah, First Timothy chapter 1. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம். See, there are two people, they are upsetting the faith of sincere believers. அங்கே 2 பேர் இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? விசுவாசிகளுடைய அந்த நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு அவர்கள் அந்த விசுவாச கப்பலை சேதப்படுத்துவர்களாக இருந்தார்கள். See here, First Timothy chapter 1 verse 20, about two people. Here we read about Hymenaeus and Alexander. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 20வது வசனத்திலே அந்த 2 பேரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர்கள் இமினேயும் அலெக்சாந்தரும் ஆவார்கள். And they lost their good conscience. அவர்கள் தங்களுடைய நல் மனசாட்சியை இழந்து போனார்கள். And the Paul is saying there, I have handed over them to Satan. அங்கே பவுல் சொல்லுகிறார், அவர்களை நான் சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டேன். When you come to 2 Timothy chapter 2, நீங்கள் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது there is Hymenaeus and Philetus, verse 17. 17வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அங்கே யுமினேயும் பிலேத்துவும். What they are saying? அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? They are upsetting the faith of some, verse 18 last part. 18வது வசனத்தினுடைய பிற்பகுதியிலே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். Go and advocate some new things to sincere believers. அவர்கள் உத்தமமாய் இருக்கிற விசுவாசிகளிடத்திலே போய் ஒரு வினோதமான சில காரியங்களை அவர்கள் பரிந்துரைக்கிறார்கள். Different type of teaching. ஒரு வினோதமான ஒரு போதனை அது. And it is outwardly looking, it is very good. அது வெளி தோற்றத்திலே பார்ப்பதற்கு மிகவும் நன்றாகத்தான் இருக்கிறது. But that spirit is not right. ஆனால் அதில் இருக்கிற ஆவி சரியில்லை. They upset the faith of some. சிலருடைய விசுவாசத்தை அவர்கள் கவிழ்த்து போடுகிறார்கள். And their talk is like a gangrene. Verse 17. 17வது வசனத்திலே அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவையை போல படருகிறது. It's like a cancer. அது எப்படி இருக்கிறது என்றால் புற்றுநோய்க்கு ஒப்பாக இருக்கிறது. If cancer is attacked, if somebody is attacked by cancer in some part of the body, if it is not operated, it will spread to kill him. பாருங்கள், ஒரு நபருடைய சரீரத்திலே புற்றுநோய் வந்துவிட்டால் அந்த பகுதி உடனடியாக அகற்றப்படவில்லை என்று சொன்னால் அது மற்ற எல்லா சரீரத்தையும் அது கெடுத்துவிடும். அது எல்லா இடத்திற்கும் பரவி முழு சரீரத்திற்கும் அந்த நோயை பரப்பிவிடும். See, this is how the early apostles did. பாருங்கள், இப்படித்தான் ஆதி அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். They kept the church pure like this. அவர்கள் இப்படித்தான் சபையை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொண்டார்கள். See, they were not speaking always some sort of sweet messages, teaching. பாருங்கள், அவர்கள் எப்பொழுதுமே இனிமையான பிரசங்கத்தை, இனிமையான வார்த்தைகளே அவர்கள் பேசிக் கொண்டிருக்கவில்லை. So it is, brothers and sisters, the Lord disciplines as a whole church also, because we all need to attain that holiness of the Lord. ஆகவே சகோதர சகோதரிகளே, கர்த்தர் சில நேரங்களிலே முழு சபையும் கூட சிட்சிக்கிறார். எதற்கு என்று சொன்னால், நாம் எல்லோருமே அந்த பரிசுத்தத்தினுடைய அந்த உயர்வான நிலைமைக்கு நாம் எல்லோரும் போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான். See, he rebukes and reproves us, corrects us. பாருங்கள், அவர் நம்மை கடிந்து கொள்ளுகிறார், அவர் நம்மை சீர்திருத்துகிறார், அவர் நம்மை சிட்சிக்கிறார். Why?
ஏன் அப்படி செய்கிறார்? We should walk in a straight path. நாம் ஒரு நேரான வழியிலே நடக்க வேண்டும் என்பதற்காக அப்படி செய்கிறார். None of us should be deceived in the last day. இந்த கடைசி நாட்களிலே நம்ம யாருமே வஞ்சிக்கப்பட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக செய்கிறார். So when the rebuke of the Lord comes to us, take it for our good. ஆகவே கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலானது நம்மிடத்தில் வரும் பொழுது அதை நம்முடைய நன்மைக்கென்றே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். Don't try to say he was speaking about me. This is another danger. When you hear a message, you will say, oh, he was speaking about me. நீங்கள் ஒரு பிரசங்கத்தை கேட்கும் பொழுதெல்லாம் சரி இவர் என்னை குறித்து தான் சுட்டி காண்பித்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் நினைக்க கூடாது. இது ஒரு அபாயமா இருக்கிறது. Yeah, if you have seen something in you or in me, correct it. That's all. சரி, நான் அந்த பிரசங்கத்திலிருந்து சுட்டி காண்பிக்கிற விஷயத்தை ஏதாவது என்னிடத்தில் பார்த்தால் நான் உடனடியாக அதை நான் சரி செய்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். That's all. We should not take it in a wrong spirit. அவ்வளவுதான் நாம் செய்ய வேண்டும். அதை விடுத்து அதை நாம் தவறான ஒரு மனோபாவத்தோடு கூட நாம் எடுத்து விடக் கூடாது. Yeah, he was speaking about me. Many people say like that. அநேகர் இப்படிதான் என்னை பார்த்து சொல்லுகிறார்கள், அவர் என்னை குறித்து தான் பேசிக் கொண்டிருந்தார் என்றுதான் சொல்லுகிறார்கள். We are not speaking about anybody. நான் யாரை குறித்தும் அப்படி சுட்டி காண்பித்து பேசுவதில்லை. It is the spirit who speaks and points out. The speaker doesn't know for whom it is going. ஆவியானவர் தான் இங்கே பேசுகிறாரே ஒழிய பேசுகிற அந்த பேச்சாளர் அல்லது அந்த போதகருக்கு யாரை குறித்து பேசுகிறார் என்று தெரியாது. It is going somewhere, that's it. அது ஒரு இடத்திற்கு பொதுவாக போய் சேருகிறது, அவ்வளவுதான். So when we feel like that in our spirit, take it for our good. ஆகவே இப்படியெல்லாம் நம்முடைய இருதயத்திலே நாம் உணர்வடைவோம் என்று சொன்னால் இதையெல்லாம் நம்முடைய நன்மைக்காகவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். Remember that the Lord loves us. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். The church also loves us. சபையானதும் நம்மை நேசிக்கிறது. All the leaders loves us. சபையில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் நம்மை நேசிக்கிறார்கள். If my elder brother rebukes me, that means he loves me. என்னுடைய மூத்த சகோதரன் என்னை கடிந்து கொள்வார் என்று சொன்னால் அவர் என்னை நேசிக்கிறார் என்றுதான் அர்த்தம். He doesn't want me to be lost. நான் கெட்டு போய்விடக் கூடாது என்பதாகத்தான் அவர் விரும்புகிறார். Maybe it is painful for me for a time being. ஒருவேளை தற்காலிகமாக அது எனக்கு மிகுந்த வேதனை கொடுத்தாலும் சரி. But at the end, it will be my good. ஆனால் அதனுடைய முடிவிலோ அது என்னுடைய நன்மைக்காகவே அமையும். I believe it with all my heart. என்னுடைய முழு இருதயத்தோடு இதை நான் நம்புகிறேன். So brothers and sisters, let us regard the rebuke of the Lord for our good. ஆகவே கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலை நம்முடைய நன்மைக்காகவே நாம் கரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. Amen. ஆமென்.